கடலூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தோட தற்போதைய தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தும் கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, விருத்தாச்சலம், புவனகிரி, திட்டக்குடி, காட்டுமன்னார் உள்ளிட்ட 9 தொகுதி உள்ளடக்கியது. இதில் குறிப்பாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் 14 வேட்பாளர்கள் இருந்தார்கள். சம்பத் உள்ளிட்ட 14 வேட்பாளர்கள். கடலூர் பொறுத்தவரைக்கும் தற்போது அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் MC சம்பத் 70,922 ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கார். குறிப்பாக அவருக்கு அடுத்தபடியாக இருந்த இலா புகழேந்தியோட 24,948 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டார். அவர் 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான தொகுதியில் காட்டுமன்னார் தொகுதியில் சொல்லப்படுகிறது. அந்த காட்டுமன்னார் தொகுதியில் அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கட்சிகள் அங்கு போட்டியிட்டார்கள். அங்கு குறிப்பாக நாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் 87 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். அதேபோல் சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. புவனகிரியை பொறுத்தவரைக்கும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பாடி பொறுத்தவரைக்கும் தற்போது வாக்கு எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. அதில் நடுவில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாக்கு எண்ணும் பணி என்பது தடைபட்டிருந்தது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் தேமுதிக வேட்பாளரும் பிரச்சனை ஏற்படுத்தினார்கள். அதில் இருக்கும் ஒரு வாக்கு இயந்திரங்கள் பிரச்சனை இருக்கிறது. எனவே வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதன் காரணமாக 3 மணி நேரத்துக்கு மேலாக வாக்கு எண்பது என்பது தடைபட்டிருந்தது. அதனால் தற்போது வரை குறிஞ்சிப்பாடி என்பது தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களோட பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு? வெற்றி பெற்ற தொகுதிகளில் தொண்டர்களோட மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்திட்டு வராங்க? குறிப்பா இந்த முன்னிலையில் நிலவரம் தெரிஞ்சவரனே கடலூர் பொறுத்த வரைக்கும் கடலூர் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற அமைச்சரின் சம்பத் ஆதரவாளர்கள் காலை முதலே வெற்றி வாய்ப்பை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடலூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியடைந்தார். அதனால் அவர் படுதோல்வியை அடுத்து அவர்கள் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு சோகத்தை காட்டி வெளியேறினார்கள். அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் போட்டியிட்டார். அவரும் தோல்வியடைந்திருக்கார். அதேபோல் காட்டுமன்னார் கோயில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் தோல்வியடைந்திருக்கார். இப்படி முக்கியமான விஐபிகள் பெரும்பாலும் தோல்வியடைந்தார். அது மட்டும் இல்லாமல் புவனகிரி தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்வி ராமஜெயம் தோல்வியடைந்திருக்கிறார். கடலூரை பொறுத்த வரைக்கும் கடலூரில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல் பண்ருட்டியில் அதிமுக வெற்றி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. காட்டுமன்னார் கோயிலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. விருத்தாச்சலத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதேபோல் தொடர்ந்து அதிமுக வெற்றி நோக்கி செல்வது அதிமுக பெரும்பாலான இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பில் வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சம்பத்துக்கு பெரிய அளவில் கடலூரில் எதிர்ப்பு இருந்தாலும் அவர் அதிகமான வாக்குகள் வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக 24,948 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் ஆனால் அவர் படுதோல்வி அடைஞ்சிருக்கார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதும் படுதோல்வி அடைஞ்சிருக்குது. அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று கடலூர் சொல்லப்பட்டாலும் அவர்களும் படுதோல்வி அடைஞ்சிருக்கார் என்று சொல்லப்படுகிறது.